திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் 1978ஆம் ஆண்டு தன்னுடைய 34ஆம் வயதில் நாடாளுமன்றத்தில் முதலாக அடியெடுத்து வைத்தார். மாநிலங்களவை உறுப்பினராக 24 ஆண்டுகள், மக்களவை உறுப்பினராக 6 ஆண்டுகள், ஆக மொத்தம் நாடாளுமன்றத்தில் 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் குரலாக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர், போராடியவர். நதிநீர் இணைப்பு அதை பற்றி சிந்திக்காத காலங்களில் நதிநீர் இணைப்பு சாத்தியமற்றது என்று கூறிய காலகட்டத்தில் நதிநீர் இணைப்புக்காக நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். இன்று நாடு முழுவதும் பல இடங்களில் நதிநீர் இணைப்புக்கான பணிகள் நடைபெறுகின்றது என்றால் அதற்கு வித்திட்டவர் மாமனிதர் வைகோ ஆவார். டிக்கெட் பரிசோதனையாளர்கள், ரயில்வே டிக்கெட் பரிசோதனையாளர்கள் டிடிஆர் அவர்களுக்கு இன்று ரயில்களில் படுக்கை வசதி, பர்த் வசதி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் மக்கள் சேவகன் நம் தலைவர் வைகோ. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், ஈழத் தமிழர்களின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தின் வரலாற்றில் அதிக முறை சிறப்பு கவன ஈர்ப்பு மசோதாக்களை, தீர்மானங்களை கொண்டு வந்தவர் நம் தலைவர் வைகோ. அவருக்கு வயது 81. அவருடைய நாடாளுமன்ற பதவி முடிவு பெறும் இந்த காலகட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கட்டாய இந்தியை வெட்டி சாய்ப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல் வரிகளை குறிப்பிட்டு கர்ஜித்தவர் நம் தலைவர் வைகோ அவர்கள். நாடாளுமன்ற வரலாற்றில் பார்லிமெண்ட் டைகர் என்றால் அது திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ தான். அதை யாராலும் அழிக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. வைகோ பொறுத்தவரைக்கும் ஒரு நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரும் ஒருவர். ஒரு நேர்மையானவர், ஒரு உன்னதமானவர், ஒரு மனிதநேயமிக்க ஒரு தலைவர் என்கிற அந்த ஒரு மரியாதை பொறுத்து அரசியல் எல்லைகளை கடந்து இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா அது அதனுடைய இது என்னன்னா எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்ப்பு. ஜனங்கிட்டே பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோ கொடுத்துருக்கலாமே, ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்கலாமே இருக்கும்போது என்கிட்டயே பல இடங்கள்ல எல்லாருமே இதை சொல்லும் போது நான் இந்த ஒரு தருணத்துல அதை சொல்ல ஒரு ஏமாற்றம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இதை கடந்து செல்வோங்கிறத சொல்ல முடியும். இந்த டிசப்பாயின்மெண்ட் அடுத்து வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் ஏதாவது இல்ல? அது என்னன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையின் அடிப்படை கிடையாது. எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த தமிழ்நாட்டு நலனுக்காக இந்த ஒரு கூட்டணி வலுவா இருக்கணும், கூட்டணி தொடரணும் நினைக்கிற இயக்கம் தலைமை தான் எங்களுடைய. மக்கள் பணி, மக்கள் தொண்டே, பொது வாழ்க்கையின் அடிப்படை பண்பு என்று செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற உன்னதமான இயக்கத்திற்கும் அதன் தலைவர் வைகோவிற்கும் பதவி ஒரு பொருட்டல்ல. எங்கள் மக்கள் பணி தொடரும். திராவிட இயக்க போர்வால் தொடர்ந்து சுழலும். தமிழ்நாட்டின் குரலாக தொடர்ந்து ஒலிக்கும். இதையும் கடந்து செல்வோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.